இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. கண்ணன் பகவத்கீதையில் நாமேதான் நமக்கு நண்பன் என்னும் நாமேதான் நமக்கு பகைவன் என்னும் கூறுகிறார். ஒவ்வொருத்தரும் அவனவனுக்கு நண்பனாகத்தானே இருக்க இயலும். நமக்கு நாமே பகைவனாக இருக்க முடியுமா? இங்கே நமக்கு நாம்னு சொல்லப்பட்டது நாம் ஆத்மா, நம்முடைய மனது. நம்ம மனதேதான் நமக்கு நண்பனாகவும் மனமேதான் நமக்கு பகைவனாகவும் உள்ளது. மனத்தை கொண்டு நாம் முன்னுக்கும் வரலாம், மனம் பின்னுக்கு இழுத்தால் நாம் தாழ்ந்தும் போகலாம். மனத்தை கொண்டே நம்மை உயர்த்தி கொள்ள முயல வேண்டும். மனமும் கீழே பிடித்து இழுக்க பார்க்கும், புலன்களும் கண்ட இடத்தில் நம்மை அலைக்கழிக்க பார்க்கும். அதிலெல்லாம் ஈடுபடாமல் மனத்தை ஆத்மாவிடத்தில் ஈடுபடுத்தி நல்லதை நினைக்க வேணும். எப்போதும் ஒரு மனிதன் நல்லதை நினைத்து தன்னை உயர்த்தி கொள்ள முற்படுகிறான். தீயதை நினைத்தால் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறான். இந்த இரண்டுக்கும் இடையில்தான் நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். கண்ணன் உத்தவருக்கு பண்ணிக்கொண்டு வரும் உபதேசம், அதில் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான வேறுபாட்டை விளக்கி மனம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா மனத்தின் மூலமாகத்தான் சிந்திக்கிறான். மனம் தெளிவடைந்தால்தான் ஆத்மாவுக்கு தெளிவான சிந்தனை கிட்டும். இதை கண்ணன் உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். நாம் இருப்பது 22வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் இறுதி பகுதியில் உள்ளோம். அதில் ஒரு அழகான உதாரணத்தோடு விளக்கிறார். கீழே சுருக்கமாக சொல்லியிருந்தேன், இப்போ விளக்கமாக சொல்கிறேன். 53வது ஸ்லோகம். யதா அம்பசா பிரச்சலதா தரவோபி சலா இவ சக்ஷுஷா பிராமியமானேன திருஷ்யத்தே பிரமதி வபூஹு. ஒரு குளத்தங்கரையில் உட்காண்டிருக்கும். குளத்தின் கரையில் மரம் உள்ளது. தண்ணீரில் ஒரு கல்லை தூக்கி போட்டோம். இவ்வளவு நேரம் மரத்தின் நிழல் தண்ணீரில் அசையாமல் இருந்தது. நாம் ஒரு கல்லை தூக்கி போட்ட உடனே தண்ணீர் அசைந்தது, மரமும் அசைந்தது. நிஜமாக மரம் அசையவில்லை, தண்ணீர் தான் அசைகிறது. ஆனால் மரத்தின் நிழல் தண்ணீரில் இருக்கிறபடியால் மரமும் அசைகிறா போலே தோற்றம் அளிக்கிறது. உண்மையில் மரத்துக்கு அசைவு கிடையாது, அது அசையாமல் இருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? மரம் அசையாமல் இருந்தாலும் அது எதில் பட்டு பிரதிபலிக்கிறதோ அதில் மாறுதல் ஏற்படுமானால் மரமும் மாறுகிறா போலே தோற்றம் அளிக்கிறது. உண்மையில் மரத்துக்கு மாறுதல் இல்லை, விகாரம் இல்லை. இதே போலத்தான் ஆத்மா உடலுக்குள் இருக்கிறார். உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா உடலுக்குள்ள இருந்து ஆத்மாவின் நிழலை போலவே இங்கே பட்டிருக்கிறபடியால் உடலுக்குண்டான துன்பமோ இன்பமோ மூப்போ வியாதியோ எதுவோ ஆத்மாவனுடைய பண்புகளை போல தோற்றம் அளிக்கின்றன. உண்மையில் ஆத்மாவுக்கு எந்த சலனமும் இல்லை. எப்படி தண்ணீர் அசைந்தா மரம் அசைந்தா போல தோணித்தோ அதை போல உடல் துன்பப்பட்டால் ஆத்மாவதே அந்த துன்பத்தை போல தோற்றம் அளிக்கிறது. அது வெறும் தோற்றமே தவிர உண்மை அல்ல. ஆத்மாவுக்கு உடலினுடைய பண்புகள் கிடையாது. உடலுக்கு துன்பம் இன்பம் ஆகியவற்றை சம்பாதிக்கும் சக்தி உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப தன்னிடத்திலிருந்து உடலை பிரித்து பார்க்க தெரிந்து கொள்ளலாம். இந்த இன்பமோ துன்பமோ தன்னதல்ல, உடல் இருக்கிறபடியால் தான் நமக்கு இன்ப துன்பம் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை சொல்லும் போதே இன்னொன்று புரிஞ்சுக்கணும். மரத்தோட நிழல் குளத்தில் இருந்தது, குளத்து தண்ணீர் அசைந்தது. அப்போ மரத்தின் அசைவு உண்மை அல்ல. இது உண்மை அல்லங்கிறதுக்காக மரமே உண்மையல்ல என்று கூற இயலாது.
மரம் உண்மை, தண்ணீரும் உண்மை, நிழலும் உண்மை, நிழல் அசைந்ததும் உண்மை. ஆனால் எது பொய்? நிழல் அசைகிறது, ஆனால் அது மரமே அசைகிறதுன்னு சொல்லுகிறோமே, அது மட்டும்தான் தவறு, அது மட்டும்தான் பொய். அதே போல இங்கேயும் ஆத்மா உடலுக்குள் சிறைப்பட்டிருக்கிறார். ஆத்மாவும் உண்மை, உடலும் உண்மை, உடல் மாறுதலுக்குட்படுவதும் உண்மை. ஆனால் எது மட்டும் உண்மை அல்ல? உடலுடைய மாறுதல் அத்தனையும் ஆத்மாவுடையதுன்னு நினைத்தோமே, அது மட்டும் உண்மை அல்ல. அதைத்தான் சுகர் ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கார். இன்னொரு உதாரணம் சொல்றார். யதா மனோரத தியா விஷயானுபவோ மிருஷா ஸ்வப்ன திருஷ்டாச்ச தாசாருக ததா சம்சார ஆத்மனஹ. ஒரு மனுஷன் தூங்க போனார். ராத்திரி சொப்பனம் பார்த்தார். 10:30-11 மணிக்கு ஒரு சொப்பனம் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். மறுபடியும் சற்று சலனம் ஏற்பட்டால் 2 மணிக்கு வேறொரு சொப்பனம் வரலாம், இன்னும் கொஞ்ச நேரம் அதுலேருந்து மீண்டு தூங்குவோம். விடியற்கார்த்தால சொப்பனம் வரலாம், அது வேற நம்மளை பயப்படுத்தி வச்சிருக்காளே. விடியற்கார்த்தால சொப்பனமாக இருந்தால் கண்டிப்பாக பலிக்கும். அப்போ நாம் இனிமே எந்த சொப்பனத்தை காலங்கார்த்தால பார்க்கணுங்கிற முடிவுக்கு வரணும். ஒருவேளை புலி துரத்துற சொப்பனமாக இருந்தால் ராத்திரி 11 மணிக்கே பார்த்துருவோம். எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற சொப்பனமாக இருந்தால் கார்த்தால 4:30 மணிக்கு பார்ப்போம். ஏன்னா அதுதான் நடந்தா தேவையில்லைன்னு தோணும். இதை போலெல்லாம் இல்லை. சொப்னம்ங்கிறதே ஒரு விகாரத்தினால நாம் பார்ப்பதே தவிர எழுந்தவுடன் சொப்னத்தில் இருந்த அனைத்தும் இல்லை, உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்டு விடுகிறோம். அப்போ சொப்பனத்தில் நடந்தது உண்மை இல்லை, ஆனால் சொப்பனமே உண்மை இல்லையா? அந்த சொப்பனத்தில் வந்த மனுஷர்கள் எல்லாரும் பொய்யா? சொப்பனம் பார்த்த நாம் பொய்யா? ஏதும் பொய்யல்ல. சொப்பனம் பார்த்த நானும் உண்மை, சொப்பனம் வந்ததும் உண்மை, சொப்பனத்தில் பல பேர் நடமாடினதும் உண்மை. ஆனால் எழுந்து பார்த்தால் சொப்பனத்தில் நடந்தது தற்போது இருக்காது. ஆனால் அந்த சொப்பனத்தில் வந்த மனுஷர்கள்லாம் உண்மையாக தான் இருப்பா. என்னுடைய அம்மாவை பார்த்துருக்கலாம், அப்பாவை பார்த்துருக்கலாம், என் பகைவனை பார்த்துருக்கலாம், எனக்கு கடன் கொடுத்தவரை பார்த்துருக்கலாம், யாரை வேணா பார்த்துருப்பேன். மறுநாள் கார்த்தாலையும் அவர்களை பார்ப்பேன். ஆனால் அவர்கள் சொப்பனத்தில் பேசினா போல இங்கே இருக்க போறதில்லை. சொப்பனத்தில் இருந்தவர்கள் இருப்பார்கள், அந்த பேச்சும் இருக்கலாம், ஆனால் அது நிஜத்தில் இல்லை. அதே போலத்தான் இந்த வாழ்க்கையும். இப்போ ஆத்மா உடலுக்குள் சிறைப்பட்டிருக்கிறார். உடல்ல எத்தனையோ மாறுதல்கள், அந்த மாறுதல்கள்லாம் ஆத்மாவுடையது உண்மை. இதுதான் ஆத்மாவுக்கு பண்பு. சுகமோ துக்கமோ, உயரமா இருக்கிறதோ குள்ளமா இருக்கிறதோ, சிங்கமா இருக்கிறதோ புலியா இருக்கிறதோ, இது இத்தனை ஆத்மாவனுடைய பண்பு நினைச்சிருந்தோம்னால் அது பொய்த்தோற்றம், கனவை போலே பொய்த்தோற்றம். எழுந்திருந்து பார்த்தால் இது பொய்யன்னு புரிஞ்சுக்கிறோம். ஓ, ஆத்மா குள்ளமாகவும் இல்லை, உயரமாகவும் இல்லை, பருத்தும் இல்லை, இழைத்தும் இல்லை, உடலுடைய பண்புகள் எல்லாத்தையும் ஆத்மா பேர்ல ஏற்றி பார்த்துட்டோம் என்று நாம் தெரிந்து கொள்ளுவோம். இந்த 2 உதாரணத்தை வைத்து எப்படி உடல் தாழ்ந்தது, அதன் பண்புகள் எப்படி ஆத்மாவை பாதிக்காது, ஆத்மா இது எதனாலேயும் பாதிக்கப்படாமல் இருப்பவர் என்று கூறினார். ஆனால் உடலை போட்டு அடிச்சா ஆத்மாவுக்கு வலிக்கிறதே. ஆறான் ஒருத்தர் ஓங்கி குத்தினார்னா ரத்தம் வந்தா எனக்கு வலிக்கிறதே. அப்போ உடலுக்குத்தானே வலிக்க வேணும் என்னால் வலியை பெற்று கொடுத்தது, வலியை சம்பாதிச்சு கொடுத்தது உடல். ஆனால் வலியை அனுபவிக்க போவது ஆத்மா. ஏன் உடலே வலியை அனுபவிச்சுட்டு போகிறது தானே. எனக்கு அதுக்கும் தான் சம்பந்தமே இல்லையே, நான் தேவையில்லாமல் இதுக்குள்ளே சிக்கின்னு இருக்கேன். அடிபட்ட உடலே வலியை அனுபவித்து ஆத்மாவுக்கு வலியே தெரியாமல் இருக்குமானால் அப்போ எவ்வளவு நன்னா இருக்கும். நம்மளை யாரான அடித்தா கூட நம்ம பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா வலி அதுக்கு தான், எனக்கு இருக்க போகிறதில்லை. எப்போ நானும் உடலும் வெவ்வேறோ அப்போ அது அடிபட்டால் எனக்கேன் வலிக்கிறது? ஏனெனில் இந்த உடலை நான் 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 என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உடலும் நானும் ஒன்றும் நினச்சிருக்கிறதுனாலே உடல் அடிபட்டவுடன் எனக்கு வலிக்கிறது. ஆனால் யோகிகளுக்கு வலிக்க மாட்டேங்கிறது என்ன? இந்த உடல் நான் அல்லன்னு அவர்கள் புரிஞ்சுனுட்டா. அது ரொம்ப உயர்ந்த நிலை. ஒரு ஸ்கேலில் 10ங்கிற எண்ணிக்கையில் யோகிகள் இருக்காள்னு வச்சுப்போம், 0ங்கிற எண்ணிக்கையில் நாம் இருக்கோம். அப்படின்னா ஒரு துளி திட்டினாலோ பரிகாசம் பண்ணாலோ நம்மளை பார்த்து ஆறான்னு சிரிச்சாலோ நாம் இப்படி போயின்னு இருப்போம். 2 பேர் நின்று பேசின்னு இருப்பார்கள். அவ 2 பேரும் எதையோ பற்றி கூட பேசின்னு இருக்கலாம். நம்மளை திரும்பி பார்த்துட்டு பேசியிருந்தாள்னா ஏதோ நம்ம பற்றி தான் வம்பு பேசுகிறார்களோ என்ன சட்டுன்னு நமக்கு மனசில் வருத்தம், கவலை, கோபம் வந்துடுறது இல்லையா? அந்த 0 நிலையில் நாம் இருக்கோம். அவர்களையே நேர திட்டினா கூட இது என்ன திட்டது இல்லையே, உடலை என்னோ இவன் திட்டுகிறான், அதைத்தானே பரிகாசம் பண்ணுகிறான் என்று நினைத்து அதில் பற்றில்லாமல், அதோட ஒரு ஒட்டு உறவாடுதலே இல்லாமல்
யோகிகள் உள்ளார்கள். இந்த பூஜ்யத்திலேருந்து நாம் 10 நோக்கி பிரயாணம் பண்ணி ஆகணும். நம்ம நாமே உயர்த்தி கொண்டாக வேண்டும். 0 1 2 3 4 10 உடனே ஆயிட போறதில்லை. ஆனால் 1 2 3 4ன்னு உயர்றதுக்கு முற்படணும். இல்லையோ? உயர உயர உடல் வேறே ஆத்மா வேறே. இதற்கு இருக்கிற அடிப்பட்ட வலியோ சுகமோ குளிரோ வெயிலோ நெருப்போ எதுவும் என்னை பாதிக்காது. என்னை நினைக்க நினைக்க வியாதியினால பாதிக்கப்பட மாட்டோம். நோய் என்ன இருந்ததுன்னாலும் அது உடலுக்கு தானே என்கிற சமாதான சக்தி வந்துடும். மெதுவே சகித்து கொள்ளுகிற தன்மை வந்துடும். அப்போனா யோகிகளுக்கெல்லாம் ஜுரமே வராதா? யோகிகளுக்கெல்லாம் கால்வலியே வராதான்னா வரும், யாருக்கும் வரும். ஆனால் அதன் பாதிப்பு மிக குறைவாக இருக்கும். நமக்கே இந்த நிலை இனிக்கிறதா இல்லையா சொல்லுங்க? இப்போ நமக்கே உடல் வலி வந்தால் கூட அது ரொம்ப பாதிக்காது. வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம பெருமாள் ஆராதனமோ பூத்தொடுத்தலோ சமைத்தலோ குழந்தை குட்டிகளை கவனிச்சதோ ஒன்றுத்துக்கும் ஆபத்தில்லே. இது ரொம்ப நன்னா இல்லை? இது இருக்கு. இது யோகிகள் எல்லாரும் தான் நடத்திகிட்டே இருக்கா. நம்மாலையும் நடத்துறதுக்கு முடியும். மெதுவே நம்மையும் உடலையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது தாழ்ந்தது, இதுதான் வலிக்கு காரணம். ஆனால் அது வலி படலை. ஆச்சரியம் பாருங்க. ஒருத்தர் எல்லா வம்பையும் கிளப்பி விடுறதுக்கு காரணமாக இருந்துட்டு, ஆனால் அந்த வம்பால் அவர் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர் இல்லையா? ஆத்மா சாமர்த்தியக்காரரா உடல் சாமர்த்தியக்காரரா? இதை கேட்டால் மட்டும் எல்லாரும் கோவம் வந்துடும். அதே எப்படி சாமி நான் தான் சாமர்த்தியக்காரர், இது என்ன உடல், இது ஜட பொருள், இதுக்கு போய் சாமர்த்தியமானுவா? ஆனால் உண்மையாக என்ன நடக்கிறது பாருங்க. இதுதான் வலியே சம்பாதிச்சு கொடுத்தது. ஆனால் அது துன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. நான் தான் துன்பப்படுறேன். அப்போ அது சாமர்த்தியமா நான் சாமர்த்தியமா? உண்மையில ஆத்மா தான் அறிவுடையவர், அவர் தான் சாமர்த்தியக்காரராக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. உடலுக்கு அறிவே கிடையாது. அதனால் அது ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கு. இப்போ நன்னா எல்லா அடியும் வாங்கி ரத்தத்தை பெருக்கிவிட்டு காயம் பண்ணிவிட்டு நெருப்பு புண்ணை ஆக்கினுட்டு இத்தனை நாள் துன்பத்தை எம்பேரில் தள்ளி விட்டுட்டு தான் அப்படியே இருக்கு விகாரம் இல்லாமல். இல்லை சுவாமி, இங்கே புண்ணு வந்ததுன்னா உடம்புல தானே புண்ணு கொப்பளம் தெரியறதுன்னா, கொப்பளம் தெரிஞ்சதுனால ஒன்றும் இல்லையே. உடம்புல கொப்பளம் வர்றதுனால துன்பத்தை அனுபவிப்பவன் நான். இந்த வித்தியாசத்தை உத்தவா எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் யோக நிலையை அடைகிறான். ஆகவே தஸ்மாத் உத்தவமா புங்க்ஷ்வ விஷயான் அசதிந்திரியை ஆத்மா கிரகண நிர்பாதம் பஷ்ய வைகல்பிகம் பிரமம். ஆகையால் உத்தவா, உடல் இன்பத்துக்கு ஆசைப்படாதே. உனக்கு இன்பம்ங்கிறது பரமாத்மா அனுபவம் தான் இன்பம். உடலுக்கு இன்பம் கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டால் செய்யலாம். சக்கரை பொங்கல் கொடுத்தா இன்பமாக இருக்கும். வாய் சக்கரை பொங்கலை சாப்பிடும். ஆனால் சக்கரை பொங்கல் இன்பம்னு அனுபவிக்கிற தகுதி அறிவு உடலுக்கு இல்லை. அதை ஆத்மா தான் அனுபவிச்சாகணும். ஆனால் ஆத்மாவுக்கு சக்கரை பொங்கலே தேவையில்லை. உடல் நிலையா நிற்கிறதுக்கு சோறு தேவை. ஆத்மா நிலையா நிற்கிறதுக்கு சோறு தேவை இல்லை. அவர் இருக்கிறது இவ்வளவு சின்னது. பெண்ணை எவ்வளவு சக்தி அவருக்கு ஒன்று ஒரு நாளைக்கு உடல் இருக்கணும்னா ஆண்களுக்கெல்லாம் 1800 கேலரி இருக்கா, பெண்களுக்கெல்லாம் 1500 கேலரி சாப்பிட்றமாங்கிறோம். ஆத்மாவுக்கு எத்தனை கேலரி கொடுத்தா நிற்பார்னால் பரமாத்மாங்கிற ஒரே கேலரி அதை சாப்பிட்டார்னா அவர் நிம்மதியாக இருப்பார். ஆனால் பரமாத்மாங்கிறத சாப்பிடாமல் மற்றத்தை சாப்பிட்றது அவருக்கு இயலாது. பிரம்மத்தை அனுபவித்து ஆனந்தப்படுதல் ஆத்மாவுக்கு சிறந்த சக்தி. அதுதான் அவருக்கு தேவை. ஆனால் அதை விடுத்து சக்கரை பொங்கல் ஆத்மாவுக்கு தேவையானா அது ஏதோ உடல் நிற்கிறதுக்கு தேவையாக இருக்கலாம். இல்லை ஓட்டம் பயிற்சி அது இது உடலுக்கு தேவையாக இருக்கலாம். உடலுக்கு தேவையானதுன்னு புரிந்து கொண்டு அதை கொடுக்க வேண்டும். அது ஆத்மாவுக்கு தேவைன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுவிடக்கூடாது. ஆத்மாவுக்கு தேவைங்கிறதுக்காக இன்பத்தை எல்லாம் கொடுக்க போனால் அப்போ உடலுக்கு வருகிற துன்பத்தை ஆத்மா தான் அனுபவிச்சாகணும். உடலுடைய இன்ப துன்பங்களை பார்க்காமல் ஆத்மாவனுடைய இன்ப துன்பத்தை பார்க்க கற்றுக்கணும். உடல் தேவைதான். அது இருந்தால் தான் ஆத்மாவால் பக்தியே பண்ண முடியும். அதனால் உடலை விலக்கிவிட முடியாது. ஆனால் உடல் இன்பத்துக்காக நாம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி உடல். நாம் நன்னா ஆனந்தப்படணும். அதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு கருவி தான் உடல். அந்த கருவிக்கு பட்டை போடணும், தீட்டணும், நெய் பூசணும், அதை உரையில போட்டு வச்சுக்கணும். ஒரு கத்தியை வச்சுருந்தா சாணம் பிடிச்சி வச்சுக்கணும், நெய் பூசி வச்சுக்கணும், உரையில போட்டு வச்சுக்கணும், அப்பப்போ ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு மேலே நானே கத்தின்னு நான் நினைக்க முடியும்? கத்தி என் கையில் இருக்கிற ஒரு கருவி. அதை போல இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி. அந்த உடலுக்கு நெய் பூசுறா போலே சோறு போடுவோம். அந்த உடலுக்கு உரை போடுறா போலே ஆடைகள் அணிவிப்போம். அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்குறா போலே உடலுக்கு கத்திக்கு ஓய்வு கொடுக்குறா போல உடலுக்கு கொடுப்போம். அப்போ ஒரு கத்திங்கிற கருவியை எப்படி ஜாகிரதையாக பார்த்துப்போமோ அது வரைக்கும் உடலையும் பார்த்து கொள்வோம்.
ஆனா நான் கத்தின்னு நினைக்க மாட்டேன். அதை போல நான் உடல்னு நினைக்க கூடாது. கத்தியால் ஆபத்து வரலாம், உடலாலும் ஆபத்து வரலாம். இதை புரிந்து கொண்டு பிரித்து பார். விஷய சுகத்தில் ஆசை வைக்காதே. காண்பதோ, கேட்பதோ, நுகர்வதோ, சுவைப்பதோ இதெல்லாம் உடல் இன்பத்தது, ஆத்மாவனுடைய இன்பம் அல்ல. அதனால விஷய சுகத்துக்கும் காம சுகத்துக்கும் கண்ட கண்ட சுகத்துக்கு ஆசைப்படாதே என்று கண்ணன் சொல்லிட்டார். இதுக்கு மேல உத்தவர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யாரோத்தர் வெய்யறான்னா, ஒரு தாழ்ந்தவன் நம்ம வாழ்த்தரானோ வெய்யறானோ, எது பண்ணாலும் எனக்கு விகாரம் ஏற்படுறதே. அதுவும் தாழ்ந்தவர்கள் என்ன வைத்தால், அவர்களுடைய தூசு, அவர்கள் என்ன பார்த்து ஏசினார்கள்னா தாங்க முடியலையே, அவமானத்தை தாங்குவது எப்படி என்று கேட்கிறார். சொல்ல போறதை கேட்போம்.